மடியில போட்டு இப்ப தட்டி தூங்க வைப்பாங்க. அவரு தொப்பை மேல ஏறி படுத்துட்டு தான் தூங்குவோம். 3 பேரும் சண்டை போடுவோம். அப்பா தொப்பையில யார் படுத்துக்கிறதுன்ட்டு. அது மாதிரி ஒரு தகராறு நடக்கும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்குவோம். சரி இன்னைக்கு நீ தூங்கு, நாளைக்கு நான் தூங்கு அப்படின்ட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 9 வயசு இருக்கிறச்சு அவர் இறந்துட்டாரு. அதனால எங்களுடைய வாழ்க்கை தந்தை இல்லாமல் எங்க தாய் வந்து எங்களை வளர்த்தின வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு இன்னும் அதிகமா நினைவில் இருக்கு. தந்தை இறந்த பிறகு அதுக்கப்புறம் நாங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சோம். பிரச்சனைகள், குடும்ப ரீதியான சிரமங்கள் நிறைய இருந்தது. வறுமையின் பிடியிலும் இருந்திருக்கோம். எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு வசதியும் தெரியும், வறுமையும் தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்லயே லீவ்ல வேலை பார்க்க போனவன் நான். அம்மாவோட சிரமத்தெல்லாம் பார்த்து பத்திரிகைகளுக்கு ஆர்டிக்கிள் எழுதுறது, காலம்ஸ் எழுதுறது, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பிடிச்சி தர்றது, இது மாதிரி நிறைய. இவ்வளோ வருஷம் பொலிட்டிக்கல் ஜேர்னி நம்ம கொஞ்சம் அப்படி வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பின்னாடி போகணுன்னு இருக்கு மேம். இந்த சைல்ட்ஹுட் எப்படி எப்படி வளர்ந்துருக்கீங்க, எப்படி இருந்திருக்கு உங்க சைல்ட்ஹுட், என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நான் ரொம்ப இளம் வயதிலேயே, எனக்கு 9 வயசு இருக்கையிலேயே எங்க அப்பா வந்து மருத்துவர், பல் மருத்துவர், அந்த டென்டிஸ்ட். அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. அவர் கூடயே அரசியல் ரீதியா பயணிக்கல, அவர் கூட ஒரு நல்ல நண்பரா தம்பியா பயணிச்சவர். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 9 வயசு இருக்கிறச்சு அவர் இறந்துட்டாரு. அதனால எங்களுடைய வாழ்க்கை தந்தை இல்லாமல் எங்க தாய் வந்து எங்களை வளர்த்தின வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு இன்னும் அதிகமா நினைவில் இருக்கு. தந்தை இருந்தப்ப அஃப்கோர்ஸ் எங்களோட வாழ்க்கை கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. ஒரு நல்ல பெரிய ஃப்ளாம்பயண்ட் லைஃப்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய சிரமங்கள் தந்தை இறந்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சோம். பிரச்சனைகள், குடும்ப ரீதியான சிரமங்கள் நிறைய இருந்தது. அப்போ அதிலிருந்து நாங்கள் வறுமையின் பிடியிலும் இருந்திருக்கோம். எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு வசதியும் தெரியும், வறுமையும் தெரியும். எல்லாத்தையும் பார்த்து வந்தவன் நான். ஆகையால நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் எங்கள் தாயார் எங்களை படிக்க வச்சாங்க. ஆனால் நல்லா படிக்க வச்சாங்க. அந்த அடிப்படையில் வந்து படித்து வழக்கறிஞரானேன். காலேஜோட அனுபவங்கள் வந்து என்னை வந்து கட்டாயமாக அரசியலுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. அப்படி அரசியல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிகமான மாணவ மாணவிகளை அரசியல் தளத்துக்குள்ளே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் பொறுப்பும் எனக்கு இருந்தது. அதனால் என்னால் வந்து அந்த அரசியல் கட்சியை காலேஜில் வளர்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அங்கேருந்து படிப்படியாக வளர்ந்து தான் நான் பார்ட்டியில் பொசிஷன்ஸில் வந்து அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆகி அதுக்கப்புறம் இப்போ இந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆகையால் இந்த பயணம் ஒரு சுவாரஸ்யமான பயணம்தான். வழக்கறிஞர் என்ற முறையில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஜூனியராக இருந்து நிறைய பிற வேலைகளும் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கும் நிறைய பண்ணேன். படிக்கிற காலத்திலே வேலை பார்த்தவன் நான். வேலை பார்த்துக்கிட்டே படித்து என்னுடைய தங்கைக்கும் என்னுடைய அக்காக்கெல்லாம் உதவியாக இருந்திருக்கிறேன். என்னோட அம்மாவுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கேன். என்னுடைய படிப்பு முடித்த பிறகும் கூட பார்த்தீங்கன்னா வேலையை வந்து படிக்கிற காலத்திலே இருந்தோம். வேலைக்கு அதுக்கப்புறம் வழக்கறிஞர் பணியும் அடிஷ்னலாக ஒர்க் பண்ண ஆரம்பித்து அப்புறம் வழக்கறிஞர் பணியில் நல்லா மேலோங்கி வந்து அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துருச்சு. ஸோ குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிற ஒரு திடகாத்திரமான ஒரு பெண்மணியாக மாறினேன். ஒரு தைரியமான பெண்மணியாக மாறினேன். அதனால் எனக்கு வந்து அது அந்த பயணம் வந்து சில நேரங்களில் சில கஷ்டங்களையும் சிரமங்களையும் கண்ணீரையும் தந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது எல்லாமே என்னை வலிமைப்படுத்தியிருக்கு, உறுதி பண்ணியிருக்கு, பிகம் மோர் ஸ்ட்ராங். அதனால் துயரங்களையோ துன்பங்களையோ கண்ணீரையோ பார்த்து நம்ம வந்து பயந்து விடக்கூடாது. இன்னும் we have to steadfast against all the difficulties that we are facing. இதெல்லாமே any difficulty we face we have to see as a stepping stone for success அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஆகையால் என்னுடைய பயணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னை நகர்த்துகிற பயணம் என்னவா இருக்குங்கிறது நான் ரொம்ப முன்னாடியே சுதாரிச்சுக்குவேன். அதில் நான் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை.
கடவுளும் அதுக்கு துணை நிற்குது, அவ்வளவுதான். இப்போ அப்பா தவறிட்டாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் அக்கா, தங்கச்சி, அம்மான்னு சொல்லும்போது எப்படி அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் இப்ப வறுமைன்னு சொல்லும்போது, எப்படி அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அது கண்டிப்பா அத பார்த்து தான் நீங்க வளர்ந்திருப்பீங்க ஆமா. இல்லையா? அம்மா வந்து டாக்டர் தான். ஆனா அம்மா வந்து ரொம்ப சிக்கானாங்க நடுவுல. அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் பணியும் பார்த்துட்டு இருந்தாங்க. பிற வேலைகளும் பார்த்து எங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு தனி பெண்மணி வந்து போராடி சம்பாதிச்சு 3 பெண் குழந்தைகள வளர்த்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில எங்கள வளர்த்தது மட்டும் கிடையாது. அதற்குண்டான வருவாய தேடி எங்கள ச வள எங்களுக்கு எங்களுக்கு தேவையானத குடுத்து, ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ஏர்லியா ஈவன் 10th ஸ்டாண்டர்ட்லயே லீவ்ல வேலை பார்க்க போனவன் நானு. அம்மாவோட சிரமத்தெல்லாம் என்ன மாதிரி பார்த்து. நிலைமை? பத்திரிகைகளுக்கு ஆர்டிக்கிள் எழுதுறது, ம். காலம்ஸ் எழுதுறது, அப்புறம் அட்வர்டைஸ்மென்ட் புடிச்சு தர்றது. இது மாதிரி நெறைய. அதுக்கு ஒரு ஸ்டேஜ்ல சப் எடிட்டராவே ஆனேன். ஒரு 12th முடிக்கும் போதெல்லாம் அந்த பத்திரிகைக்கு சப் எடிட்டர் ஆயிட்டேன். வாவ்! அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அதுலலாம். ஸோ அதுல ஒரு வருவாய ஈட்ட முடிஞ்சது. அப்புறம் 2, 3 கம்பெனிஸ்க்கு கணக்கு நான் வந்து கொஞ்சம் அக்கவுண்ட்ஸ்ல கெட்டி. ம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்கவுண்ட்ஸ்ல கொஞ்சம் சின்ன வயசுலயே கொஞ்சம் திறமையான ஆளு. நான் படிச்சது என்னமோ சயின்ஸ் அண்ட் மேத்ஸா இருந்தா கூட, அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் இயல்பாவே ஒரு விருப்பப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டா இருந்தது எனக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டீஸ ரொம்ப பார்ப்பேன். அந்த ப்ராபபிலிட்டீஸ வொர்க் அவுட் பண்ணி அத கணக்கு மைண்ட்ல போயிட்டே இருக்கும். மேத்தமேட்டிக்ஸும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எப்பயுமே மைண்ட்ல இருக்கும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டீஸ கணக்கு பண்ணி வரும்பொழுது அக்கவுண்ட்ஸ் வந்து அதுல ஒரு ஒரு முக்கிய இதா இருக்கும். அப்போ என்னால வந்து மேத்ஸ் சம்மந்தப்பட்டது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது, அக்கவுண்ட் சம்மந்தப்பட்ட பணிகள் என்னால பண்ண முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ம். அதனால சில கம்பெனிஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருந்த காலத்திலேயே வந்து ஃப்ரீலான்ஸா அக்கவுண்ட்ஸ் பார்க்கறது. ஈவன் இன்கம் டேக்ஸ்குள்ள அக்கவுண்ட்ஸே பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்து அப்பல்லாம் மேனுவல் டேலி தான். அந்த மேனுவல் டேலிங் அவ்வளோ நல்லா பண்ணுவேன். இத்தனைக்கும் அக்கவுண்ட்ஸ் என் சப்ஜெக்ட் கிடையாது. இருந்தாலும் மேக்ஸ்ல நான் வந்து சென்டம் எடுத்த ஆளு. எல்லா இதுலயும் மேக்ஸ்ல சென்டம் எடுப்பேன். அப்போ 10த்லலாம் 1 மார்க் தான் 99. சென்டம் எடுக்க முடியல அந்த பப்ளிக் எக்ஸாம்ல. அந்த திறமை இருந்ததுனால நிறைய கம்பெனிஸ்க்கு அக்கவுண்ட்ஸ் பார்க்கறது, லீகல் பார்க்கறது. லா ஜாயின் பண்ண உடனே லீகல் ஒர்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். லீகல் டிராஃப்டிங் ஒர்க், இந்த ஒர்க் எல்லாமே. அதாவது காலேஜ் போகிற நேரம் போக மிச்ச நேரம்லாம் கம்பெனிஸ்க்கெல்லாம் கார்ப்பரேட் டிராஃப்டிங் பண்ணி கொடுக்கறது, அந்த ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். இந்த அக்ரிமெண்ட்ஸ் டிராஃப்டிங்கு எல்லா டிராஃப்டிங் ஒர்க் எல்லாம் ரொம்ப ஸ்கில் அதில் ஜாஸ்தி. அந்த அக்கவுண்ட்ஸ் ஒர்க் இதெல்லாம் அதில் ஒரு நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுவே வந்து எனக்கு குடும்பத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட குடும்ப ரீதியாக உள்ள விஷயங்கள் எல்லாம் சால்வ் ஆகி வரும்போது ஓரளவுக்கு எங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பெட்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் வக்கீல் தொழிலில் ரொம்ப நல்லா எக்ஸல் பண்ண முடிஞ்சுது. வழக்கறிஞராக தான் நான் என்னுடைய பணியை ரொம்ப சிறப்பாக பண்ண முடிஞ்சுது. அந்த ஆர்குமெண்ட் கெப்பாசிட்டி, டிராஃப்டிங் ஸ்கில்ஸு, இது எல்லாமே கோட் கிராஃப்ட், இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய ஸ்கில்ஸில் எனக்கு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஏர்லியாகவே சுப்ரீம் கோர்ட் போயிட்டேன் நான் அப்பியர் ஆகிறதுக்கு அங்கே டெல்லியில். அதனால எனக்கு சுப்ரீம் கோர்ட் அப்பியரன்ஸும் நிறைய இருக்கிறதுனால எனக்கு அந்த வழக்கறிஞர் தொழில் ரொம்ப பிடிச்சமான தொழிலாகவே மாறிடுச்சு. அதனால எனக்கு அப்படித்தான் அது ரொம்ப கடுமையாக உழைச்சு மேலே வந்தோம். என்னோட கணவரும் வழக்கறிஞர்னால நாங்கள் 2 பேருமே எங்களோட ஆஃபீஸ் வந்து ரொம்ப நல்லா நடத்தினோம். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப வழக்கறிஞர் தொழிலையும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அவர் இறந்த பிறகு எனக்கு அதோட சிரமங்கள் நிறைய இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து குழந்தைங்களையும் படிக்க வச்சு அவங்கள ஒரு லெவலில் கரை சேர்த்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன். பர்சனல் லைஃப்ல இவ்வளோலாம் பண்ண முடிஞ்ச நான் மக்களுக்காக என்ன செஞ்சேன்ட்டு அடிக்கடி என்னோட கேள்விக்கு பதில் வந்து என்னுடைய தொகுதி மக்கள் தான், என்னுடைய மாவட்ட மக்கள் தான். என்னால் என்ன முடியுமோ அது மாதிரி தமிழ்நாடுங்கும் உள்ள பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசின ஆள் நான். அதனால எனக்கு வந்து தமிழ்நாடுங்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள், தொழிலாளர்கள் பிரச்சனையெல்லாம் சட்டமன்றத்தில் அதிகமாக பேசியிருக்கேன்.
அதனால எனக்கு வந்து நிறைய பேரோட பிரச்சனைகளுக்கு நான் வந்து தீர்வு காண்றதுக்கான என்னுடைய முயற்சிகளை எடுத்திருக்கேங்கிற ஒரு மனநிறைவு நிறைய இருக்கு எனக்கு. இப்ப இந்த சமயத்துல எனக்கு அப்பா பத்தி கேட்கணும்னு இருக்கு. அப்பாவும் அரசியல் பயணத்துல இல்ல, இருந்திருக்காங்கங்கிறதுனால. அப்பா அரசியல் பயணத்துல கிடையாது. அவர் காமராஜரோட காமராஜர் பக்தரா இருந்தாரு. அப்ப அந்த சமயத்துல அவரு சொன்ன விஷயங்கள் அப்படி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கு? ரொம்ப நீங்க சின்ன சின்ன பொண்ணா தான் இருந்திருக்கீங்க. பட் அப்பா ஆமா. சொன்ன விஷயங்கள் அப்படி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? இல்ல பெருசா இல்ல. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி அதிகமா சொல்லுவாரு. ம். அந்த அளவுல எனக்கு ஒரு சில நினைவுகள் அது அது மட்டும்தான் இருந்திருக்கு. பெருந்தலைவர் வந்து நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தப்போ எங்களெல்லாம் தூக்கி கையில வச்சிருக்கிறாரு. அத மாதிரி அவர் ஃபோன்ல அழைப்பாரு. ம். அழைக்கும்போது நான் ஃபோனை ஓடி போய் எடுப்பேன். அந்த குரல் கணீர்ன்னு இருக்கும். யாருன்னு சொல்ல தெரியாது எனக்கு. டாடி உங்களுக்கு தான் ஃபோனா? டாடியா? அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு அங்க இருந்து, அதர் சைடுல இருந்து. பெருந்தலைவர் பேசும்போது அது கிண்டல் பண்ணுவாரு. டே டாடியான்னு கேட்குறாங்க, இந்தா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அவர்ட்ட குடுப்பேன். உடனே அப்பா பேசுவாங்க. அப்படி அந்த நினைவுகள்லாம் இருக்கு. மற்றபடி அப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஆசையா எங்க எல்லாரையும் மடியில போட்டு இப்ப தட்டி தூங்க வைப்பாங்க. அவரு தொப்பை மேல ஏறி படுத்துட்டு தான் தூங்குவோம். அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாரும் சண்டை 3 பேரும் சண்டை போடுவோம். அப்பா தொப்பையில யார் படுத்துக்கிறதுன்ட்டு. அது மாதிரி ஒரு தகராறு நடக்கும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்குவோம். சரி இன்னைக்கு நீ தூங்கு, நாளைக்கு நான் தூங்குறேன் அப்படின்ட்டு எல்லாரும். அவர் படுத்திருப்பாரு. அவர் மடியில ஏறி அவர் சைடுல எல்லாரும் எந்த பக்கம் படுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தகராறு பண்ணுவோம். 3 பொண்ணுங்களும் நாங்க இது பண்ணுவோம். சின்னவளுக்கு அவ்வளவு தெரியாது. ரொம்ப சின்ன குழந்தை அவ. அவரு இறக்கும்போது அவளுக்கு 4 வயசு தான். எனக்கு 9 வயசு. பெரியவளுக்கு 11 வயசு. ரொம்ப சின்ன குழந்தையா எல்லாரும் இருந்தப்போ ஆளாளுக்கு எங்க அப்பாவோட ஸ்பேஸ்ல போய் ஆக்குபை பண்றதுக்கு எல்லாரும் தகராறு பண்ணுவோம். அவர் எல்லாம் இந்த பெண் குழந்தைகள்னா தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்லைன்னா பெண் குழந்தைகளுக்கு தகப்பனை ரொம்ப பிடிக்குமா, அது என்னன்னு தெரியல. அது என்ன, ஏதோ ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு, உறுதியா இருக்கு. அதுல வந்து அவரோட எங்களுக்கு வந்து பயங்கர போட்டியா இருக்கும். அதே மாதிரி காலையில நேரம் அவரோட ஷேவிங் செட்டை எடுத்து வைக்கிறதுக்கு காலங்காத்தால அதுக்காகவே 4 மணிக்கு சீக்கிரம் எந்திரிப்பேன் நான். ஏன்னா வேற யாரும் எடுத்து வச்சிடக்கூடாது, நான் தான் எடுத்து வைக்கணும். அவர் அதை எடுத்து வச்சு அதுக்கு அவருக்கு வேணுங்கிற எல்லா செட்டப் எல்லாம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் நான் தான் எடுத்து வைப்பேன், எடுத்து கொடுப்பேன். கொடுத்தோன்னா அப்பா அதெல்லாம் வந்து சரி நீ அவ கரெக்டா மற்ற 2 தூங்கிட்டு இருக்கு, நீ ஒழுங்கா வச்சுட்ட, ஓகே வெரி குட். 4 மணிக்கு எந்திரிச்சு சரி நீ போய் படி அப்படிம்பாரு. அப்படி 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்ச அந்த பழக்கம், அவருக்காக இதெல்லாம் வேலை முடிச்சுட்டு போய் படிக்க ஆரம்பிப்பேன். அந்த பழக்கம் எனக்கு வந்து நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் இல்லை, இன்னே வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. அந்த 4 மணிக்கு அந்த முழிப்பு தன்னால வந்துடும். அதுக்கப்புறம் நானா ஃபோர்ஸ் பண்ணி சில நேரம் நைட் லேட்டா தூங்கணுமே, அப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலைன்னா அது ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட 1 hour தூங்க ட்ரை பண்ணுவேன். ஆனா அந்த 4 மணிக்கு எந்திரிச்சுக்கிற பழக்கம் வந்து இன்னே வரைக்கும் எனக்கு மாறலை அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்கிட்ட கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள். இஸ் வெரி வெரி டிசிப்ளின்டு. காலையில 4 o'clock எழுந்துச்சு அவர் ரெடியாகி 5க்கெல்லாம் அவருக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுவாரு. காலையிலேயே போயிட்டு விசிட்டு. அவங்க அப்பெல்லாம் வந்து பல் மருத்துவர்னா வெறும் பல்லு மட்டும் பார்க்க மாட்டாங்க, மற்ற எல்லா ஃபீல்டும் பார்க்குற சூழ்நிலை இருக்கும். ஸோ அவர் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அவரோட கிளினிக் ஈவினிங் வந்து எல்லாம் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஸ்கூல் முடிச்சிட்டா கூட கிளினிக்ல போய் சில நேரம் போய் உக்காந்துருப்போம். வந்து டிஃப்ரெண்டா வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம், வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அவர் முக்கால்வாசி நிறைய பேரை சார்ஜே பண்ண மாட்டாரு. ரொம்ப பாவப்பட்டவங்க நிறைய பேர் வருவாங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க இந்த மாதிரி நிறைய வருவாங்க. அது எப்படின்னா இவர் வந்து ஹானரரி மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. அப்போ அவருக்கு வந்து இந்த சின்ன சின்ன டிராஃபிக் வயலேஷன் இருக்கிற கேசஸ் எல்லாம் போலீஸ் கூட்டிட்டு வருவாங்க, கிளினிக்கு கூப்பிட்டு வருவாங்க. வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் காலனா அரையனான்ட்டு அப்படி இந்த இது ஃபைன் போடுவார். ஆனா வரக்கூடிய அந்த ரிக்ஷா மேனால அந்த ஃபைனை கொடுக்க முடியாது. சரி கொஞ்ச நேரம் உட்காரும்பாரு. அந்த உட்கார்ற கொஞ்ச நேரத்துல ஐயா எனக்கு ஒரே பல்லு வலி அப்படின்பா. உடனே சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு பல் வைத்தியம் பண்ணுவாரு. காலனா ஃபைன் போட்டிருப்பாரு. ஆனா 10 ரூபாய்க்கு அவன் வேலை வச்சிருப்பான். அப்ப அந்த காலத்துல சொல்றேன், 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வேலை வச்சிருப்பான். அதுக்கு மேல 10 ரூபாய்க்கு மருந்து வேற கையில கொடுத்து சரி உனக்கு ஃபீஸும் ஃப்ரீ, 20 ரூபா இது நீ எனக்கு கொடுக்க வேண்டாம் சம்பளம், இது முடிஞ்சிருச்சு, இந்த 10 ரூபாக்குள்ள மெடிசன் இருக்கு, இந்த மெடிசனை ஒழுங்கா இந்த அடுத்த 3 நாளைக்கு போடு அப்படின்னு சொல்லி ஒரு காலனா ஃபைனும் கொடுக்க முடியாது, வெய்வர் பண்ணியிருப்பாரு. அது போக 30 ரூபாக்குள்ள வேலையும் முடிச்சு இந்தான்ட்டு அமுச்சு வைப்பாரு.
ஸோ இப்படிப்பட்ட நிறைய நிகழ்வுகளை அங்கே போகிற நேரம் நாங்கள் பார்ப்பேன். பார்க்குறப்ப அப்போ ஒரு புரிதல் என்னன்னா, ஓ இதுதான் மக்கள் சேவை. ஸோ அவர் இருந்த இடத்துல அவர் ஒரு மக்கள் சேவையை பண்ணுறாரு. முக்கால்வாசி வரவங்க இந்த வயலேஷனில் வர்ற எல்லாமே அன்னைக்கு டேட்டில் இந்த ரிக்ஷா மேன் தான் முக்கால்வாசி. அவங்களுக்கு இவர் ஒரு இது மாதிரி ரிக்ஷா ஸ்டாண்டெல்லாம் வச்சு கொடுப்பாரு எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும். அவங்களுக்குலாம் நிறைய நல்லதெல்லாம் செய்வார். இந்த ஆனால் டிராஃபிக் வயலேஷனில் வரக்கூடிய இவங்க வந்து அப்புறம் சொல்லுவார், ஏன்பா ஆக்சிடென்ட் ஆகி நீ ஒரு கால் உடஞ்சி உக்காந்தேன்னா உன் குடும்பத்துக்கு இல்லப்பா கஷ்டம், நீ அடுத்த 6 மாதத்துக்கு வேலை பார்க்க முடியாது, யார் சாப்பாடு போடுவா, அதனால நீ ஜாக்கிரதையாக போக வேண்டாமா அப்படி இப்படின்னு 2 அட்வைஸ் பண்ணுவார். அதுக்குள்ளே அவன் வைத்தியமும் பார்த்துட்டு மருந்தையும் வாங்கிட்டு போவான். கரெக்டாக இருக்கும். சரி உன் பனிஷ்மெண்ட் டைம் 1/2 மணி நேரம் சொன்னேன், 1/2 மணி நேரம் நீ என்ன வேலை வாங்கிட்ட, சரி போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவார். அப்படி விஷயங்களை சின்ன குழந்தையிலேருந்து இந்த பார்த்து பார்த்து அப்பாட்ட இருந்தும் மக்கள் பணியை கற்றுக்கிட்டவர். அது அது அந்த சேவை மனப்பான்மை, சேவை ஆற்றுறது என்னங்கிறத அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறோம் அங்கேருந்து. அதனால் சேவை மனப்பக்குவம்ங்கிறது வீட்டிலிருந்து பிறக்கணும். அது எனக்கு இருந்தது, வீட்டிலிருந்து பிறந்தது. அதனால் எனக்கு இன்றைக்கும் அந்த சேவை மனப்பக்குவம் இருக்குது. அப்படின்னா மக்கள் பணி ஆற்றணும் திரும்பி திரும்பி சொல்கிறதே சேவை மனப்பக்குவம் இருக்கிறதுனால. இந்த சேவை மனப்பக்குவம் இருக்கிறதுனாலேயே நிச்சயமாக வந்து நம்மால் பல்வேறு விஷயங்களை சாதிக்க முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நம்மளால் அது சின்ன பிரச்சனையாக சால்வ் பண்ண முடியும். அப்போ ஏன் பண்ணி கொடுக்கக்கூடாது, ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது? அதுதான் அந்த சர்வீஸ் மைண்டட் பீப்புள் தான் பாலிடிக்ஸில் இருக்கணும். அதுதான் வந்து நோக்கம் வந்து எப்பயுமே நேர்மையான நோக்கம் இருக்கணும். அவங்க நல்ல அரசியல்வாதிகளாகவும் இருப்பாங்க. அரசியலுங்கிறது தூய்மையானது தான். அதில் இருக்கிறவங்களால தான் அது தூய்மையற்றதாக மாறுது சில நேரம் தவறுகளால். ஆனால் அதை தூய்மையான அரசியலை பண்ணுறதுக்கு நிச்சயமாக இளைஞர்கள் முன் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ அப்பா கிட்ட இருந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது லைஃப்ல நீங்க நிறைய பார்த்துட்டீங்க. அவ்வளோ அட்வொகேட்டா இருந்தாலும் எம்எல்ஏவா வந்தீங்க. இப்போ அப்பா அதெல்லாம் பார்த்துருந்தா அவரு எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு? நீங்க அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே என்ன சொல்லுவாருன்னா, நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு சொல்லுவார். அப்போ வந்து சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ், அப்புறம் தானே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸாக மாறுது. அப்போ அவர் வந்து சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு அடிக்கடி சொல்லுவார். அப்போ எனக்கு சிவில் சர்வீஸ்னா என்னன்னு தெரியாது. 8 வயசு 9 வயசு நமக்கு என்ன அது புரியுதல் இல்லை. இப்போ சிவில் சர்வீஸ் எடுத்துக்கிட்டா அது மக்கள் சேவைக்கு ஒரு வழிவகுக்கும், சோஷியல் சர்வீஸ்க்கும் ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அடிக்கடி சொல்லுவார். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நான் சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் சிவில் சர்வன்ஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் முடித்தவங்களே அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கு ரொம்ப அடிபணிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையை நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கக்கூடாது. அவங்கள வந்து இண்டிபெண்ட்டாக டிசைட் பண்ணணும், அவங்க தனித்தன்மையோடு இருக்கணும். சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இருக்கவங்க தனித்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் என்றைக்குமே விருப்பப்படுற ஒரு நபர். ஆகையால் அந்த ஆட்சி பணிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு, எவ்வளோ பெரிய உழைப்புக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வியினால் கிடைக்கக்கூடிய, ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். ஸோ அந்த அங்கீகாரம் பெற்றவர்களுக்கு நாம் அளவு கடந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிற ஆள் நான். அதனால் அவங்க எந்த வகையிலையும் தலைமுனியை விடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம சிறந்த மரியாதையை கொடுக்கணுங்கிறதுல எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னாலும் நான் வக்கீல் தொழிலுக்கு வந்துட்டேன். வக்கீல் தொழிலில் அதை படித்து மெடிசன் போகணுன்னு ஆசைப்பட்டது எனக்கு ஒரு சின்ன ஒரு கட் ஆஃப்னால கிடைக்காம போச்சு. அதோட லா ப்ரொஃபஷனுக்கு வர மாதிரி ஆச்சு. அதில் ஐ எக்ஸல்டு. அதில் ஐம் ஏபிள் டு டூ எவ்ரி திங். அது எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. எல்லாமே அப்பா போட்ட விதையாக தான் நான் நினைக்கிறேன். அது அடிப்படை வந்து சர்வீஸ் மைண்ட் இருக்கணுங்கிறதுல இப்போ எல்லா தொழிலும் சரி, அரசியலும் சரி, எல்லாமே சர்வீஸ் மைண்டோட அமைஞ்சிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. அவர் இட்ஸ் எ லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். அவர் வந்து அவர் விருப்பத்தை வந்து என்கிட்ட வெளியிட்டாரு. நான் வந்து ரொம்ப நாள்லாம் பேசவே இல்லை. ரொம்ப பேசி ஊரை சுற்றி ரொம்ப காலம் வருஷக்கணக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் வேணால் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஓகே நீங்க போய் வீட்டுல பேசுங்க அப்படின்ட்டேன். என்னோட டாலா இருக்கீங்களா அது மட்டும் பாத்துக்கிறேன். ஒண்ணுல எனக்கு ஈக்குவல் ஹைட்டு இல்லைன்னா என்னை விட ஹைட்டா இருக்கீங்க. என்னோட ஹைட்டா இருந்தாரு, அதனால ஓகே இட்ஸ் ஓகே. கொஞ்சம் குண்டா இருந்தாரு, அதை பத்தி எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. எங்க வீட்டுல எல்லாருமே குண்டு தான்.